Hello friends, welcome to my channel Programming in Baby Steps. இன்னைக்கு Grade-12 Computer Scienceல Python Revision Journey அதோட Part 1 வீடியோவை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் Grade 11ல் பைத்தானை பற்றி படிச்சிருப்பீங்க. It's just a revision video. Let's get started. Python Introduction. Python is a popular programming language. Python வந்து ஒரு general purpose programming language. அதை create பண்ணவர் வந்து Guido van Rossum. இவர் ஒரு Dutch programmer, computer scientist. இவர் ஒர்க் பண்ணது சென்ட்ரம் விஸ்கார்ட் அண்ட் இன்ஃபர்மேட்டிக்கா, அதாவது நேஷ்னல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது டச் ரிசர்ச் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்கனைசேஷனோட ஒரு பார்ட். இந்த இடம் நெதர்லாண்ட்ஸில் இருக்குது. த லாங்குவேஜ் வாஸ் ரிலீஸ்ட் இன் 1991. இந்த பைத்தான் லாங்குவேஜ் ரிலீஸ் ஆனது 1991. Python got its name from a BBC comedy series from 70s, Monty Python Flying Circus. பைத்தான்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா 1970s பிபிசியில் ஒரு பிரிட்டிஷ் காமெடி சீரீஸ் மான்டி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ், இந்த சீரீஸில் இருந்து தான் பைத்தான்கிற பேர் வந்துச்சு. Python supports both procedural and object-oriented programming approaches. Python procedural oriented programming, object-oriented programming approach-ஐயும் support பண்ணும். Python web development, software development, complex mathematics problems perform பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். அடுத்த டாபிக், tokens in Python. Tokens are the smallest individual unit in a Python program. Python program Python interpreter எப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்னா, அந்த பைத்தான் ப்ரோக்ராமை, அதாவது சோர்ஸ் கோடை ரீட் பண்ணி அதை சின்ன சின்ன பீசஸாக பிரேக் பண்ணும். அந்த சின்ன சின்ன பீசஸ் தான் டோக்கன்ஸ். அந்த டோக்கன்ஸை அந்த லாங்குவேஜ் சின்டெக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்டமைப்புக்கு கொண்டுட்டு வரும். அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். Tokens are essential for building the structure and grammar of the code. நாம் பேசுகிற லாங்குவேஜ், அதாவது தமிழ், இங்கிலீஷில் எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரும் கிராமரும் இருக்கோ அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் இருக்கும். The normal token types are identifiers, keywords, operators, delimiters and literals. இது எல்லாத்தையுமே நம்ம இப்போது ஒன்றொன்னா பார்க்கலாம். Keywords in Python. Keywords are reserved words in Python that have specific meanings and purposes. சில வேர்ட்ஸ், குறிப்பாக கீழே இருக்கிற எல்லா வேர்ட்ஸுமே இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான். இந்த வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் மீனிங் இருக்குது, குறிப்பிட்ட நோக்கமும் இருக்குது. இதை ஐடென்டிஃபயர்ஸாக நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது எல்லாமே கீவேர்ட்ஸ். ஐடென்டிஃபயர்ஸ் இன் பைத்தான். An identifier is a name used to identify a variable, function, class, module or object. பேருக்கு ஏற்ற மாதிரி இது ஐடென்டிஃபை பண்ணும். ஐடென்டிஃபையர் வந்து ஒரு நேம், வேரியபிள் நேமாக இருக்கலாம், ஃபங்க்ஷன் நேமாக இருக்கலாம், கிளாஸோட நேம், மாடியூலோட நேம் அல்லது ஆப்ஜெக்ட் நேமாகவும் இருக்கலாம். An identifier must start with an alphabet. ஒரு ஐடென்டிஃபையர் எப்போவும் ஆல்ஃபபெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணும். ஒன்று கேபிட்டல் A to Z அல்லது ஸ்மால் A to Zல அல்லது அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகும். Identifiers may contain digits. ஐடென்டிஃபயர்ஸில் டிஜிட்ஸ் 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கலாம். பைத்தான் ஐடென்டிஃபயர்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கிறது கேபிட்டல் ஏனா வேற, ஸ்மால் ஏனா வேற.
Identifiers must not be an Python keyword. Python keyword identifiersல வராது, யூஸ் பண்ண கூடாது. அடுத்து Python does not allow punctuation character such as இது எல்லாமே within the identifiers. Identifiersல special characters Python allow பண்ணாது. அடுத்தது variables in Python. வேரியபிள்னா ஒரு ஸ்டோரேஜ் லொக்கேஷனை குறிக்கும். அந்த ஸ்டோரேஜ் லொக்கேஷனில் ஒரு பேர் வச்சு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறோம். ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த வேரியபிள் கேன் சேஞ்ச். இப்போ பாருங்கள், a variable in a program is uniquely identified by a name. வேரியபிளை ஒரு யூனிக் நேம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவோம். Variable in Python refers to an object, an item or element that is stored in the memory. Pythonல வந்து ஒரு வேரியபிள் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணும், அது மெமரியில் ஸ்டோர் ஆகி இருக்கும். Value of a variable can be a string, numeric or any other data type. வேரியபிள் உள்ள வேல்யூ ஸ்ட்ரிங் ஆகவோ நியூமரிக் ஆகவோ அல்லது வேறு எந்த டேட்டா டைப்பாகவும் இருக்கலாம். In Python, we can use assignment statement to create new variables and assign specific values to them. Pythonல assignment statement யூஸ் பண்ணி புது வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வேல்யூஸும் அசைன் பண்ணலாம். இங்கே gender is assigned to capital M, price வந்து 950.6 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அடுத்தது rules for Python variables. First one, variable name வந்து லெட்டர்லேயோ அல்லது அண்டர்ஸ்கோர் கேரக்டர்லேயோ ஸ்டார்ட் ஆகணும். அடுத்தது எந்த வேரியபிளும் நம்பரில் ஸ்டார்ட் ஆகாது. அடுத்தது ஒரு வேரியபிள் நேமில் ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ், அதாவது A to Z, 0 to 9, அப்புறம் அண்டர்ஸ்கோர் கேரக்டர் இதெல்லாம் இருக்கும். அடுத்து வேரியபிள் நேம்ஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ்ங்கிறது இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம். இங்கே NAME ஸ்மால் லெட்டர் இது வேறு, கேபிட்டல் என் வச்சு நேம் வர்றது வேறு, எல்லாமே கேபிட்டலில் எழுதுறது வேறு. இது மூணுமே 3 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ். அதனால தான் வேரியபிள் நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அடுத்தது வேரியபிள் நேமில் வந்து பைத்தானோட கீவேர்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. அடுத்தது கமெண்ட்ஸ். Comments are added with the purpose of making the source code easier for humans to understand. ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் தான் கமெண்ட்ஸ். ஒரு ப்ரோக்ராமை கமெண்ட்டோடு எழுதுறது எதுக்கு அப்படின்னா, இப்போது தேர்ட் பர்சன் யாராவது நம்ம ப்ரோக்ராமை ரெஃபர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நாம் என்ன கோடு எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த கமெண்ட் வச்சு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அடுத்து கமெண்ட்ஸ் ஆர் நாட் எக்ஸிக்யூட்டட் பை இன்டர்பிரிட்டர். நாம் எழுதுகிற கமெண்ட் சிம்பிள் இங்கிலீஷில் இருக்கும். பைத்தான் இன்டர்பிரிட்டர் வந்து இந்த கமெண்ட் லைனை இக்னோர் பண்ணிடும். There are 2 main types of comments in Python. என்னெல்லாம் அப்படின்னா, சிங்கிள் லைன் கமெண்ட் இருக்குது, மல்டி லைன் கமெண்ட் அப்படின்னு 2 டைப் ஆஃப் கமெண்ட் இருக்குது. சிங்கிள் லைன் கமெண்ட் வந்து எப்போவுமே ஹேஷ் இந்த சிம்பிளில் தான் ஸ்டார்ட் ஆகும். மல்டி லைன் கமெண்ட் வந்து ஒன்று ட்ரிபிள் டபுள் கோட்ஸ்லேயோ அல்லது ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ்லேயோ நம்ம கொடுப்போம். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட் ஹேஷ் வச்சு கொடுத்துருக்குறோம். இது வந்து மல்டி லைன் கமெண்ட், இதை வந்து நம்ம ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் வச்சு கொடுத்துருக்குறோம். ஒன்று ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் வச்சு கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ் வச்சு கொடுக்கலாம். அடுத்த டாபிக், லிட்ரல்ஸ் இன் பைத்தான். லிட்ரல்ஸ் இஸ் a raw data given to a variable or constant. லிட்ரல்ஸ்னால் ஒரு வேரியபிளுக்கு நாம் கொடுக்குற ரா டேட்டா. அதாவது
கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போது எக்ஸ் வந்து எக்ஸ் இஸ் அசைன் டு 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. 5ங்கிறது என்னது? நம்பர். அப்படி தானே? 5ங்கிறது நம்பர். இதில் 5 வந்து நியூமரிக் டேட்டா. ஸோ அதுதான் நமக்கு நியூமரிக் லிட்ரல். அடுத்தது எக்ஸ் இஸ் அசைன் டு கம்ப்யூட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். அங்கே கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்னது? ஸ்ட்ரிங். ஸோ அது வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல். அப்புறமா அதே எக்ஸை வந்து எக்ஸ் இஸ் அசைன் டு ட்ரூவாகவோ அல்லது ஃபால்ஸோ ஏதோ ஒன்று நம்ம வைக்கிறோம். அந்த ட்ரூங்கிறதும் ஃபால்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து பூலியன் லிட்ரல். அடுத்தது ஸ்பெஷல் லிட்ரல் நன் அப்படின்ருக்கு. இந்த நன் லிட்ரல் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் வேல்யூவை டினோட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நியூமரிக் லிட்ரல்ஸ். நியூமரிக் லிட்ரல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டிஜிட்ஸ். நியூமரிக் லிட்ரல்ஸில் டிஜிட்ஸ் இருக்கும், அதெல்லாம் இம்யூட்டபிள். நியூமரிக் லிட்ரலில் 3 டைப்ஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா இன்டிஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போது 10ங்கிறது இன்டிஜர், 3.14 அப்படிங்கிறது இங்கே வந்து ஃப்ளோட். அடுத்து 2 + 3j இது ரியல் பார்ட், இது வந்து இமேஜினரி பார்ட், இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். அடுத்து ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். In Python, a string literal is a sequence of characters surrounded by quotes. String literal வந்து கோட்ஸுக்கு உள்ளே இருக்கிற சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். பைத்தான் வந்து சிங்கிள், டபுள், ட்ரிபிள் கோட்டை சப்போர்ட் பண்ணும். ட்ரிபிள் கோட்ஸுக்கு வந்து மல்டி லைன் ஸ்ட்ரிங் லிட்ரலை காண்பிக்கும். சிங்கிள் அண்ட் டபுள் கோட் வந்து ஒரே லைனில் முடிஞ்சிடும். இட் கெனாட் ரெப்ரசன்ட் மல்டி லைன் ஸ்ட்ரிங். கேரக்டர் லிட்ரலையும் ஸ்ட்ரிங் லிட்ரலாக தான் பைத்தான் கன்சிடர் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸ்ட்ரிங் 1 வந்து நம்ம ஹலோ அப்படின்னு வச்சுருக்கிறோம். அடுத்து ஸ்ட்ரிங் 2 வந்து வேர்ல்டு அப்படின்னு டபுள் கோட்ஸுக்குள்ளே நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்தது பூலியன் லிட்ரல்ஸ். A Boolean literal can have any of the 2 values true or false. அதாவது பூலியன் லிட்ரல் 2 வேல்யூஸ் இருக்கும். ஒன்று வந்து ட்ரூ அல்லது ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கும். ட்ரூ வந்து ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் T அண்ட் ஃபால்ஸ் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் F. அடுத்து ஸ்பெஷல் லிட்ரல் represents the absence of the value. ஆல்ரெடி பார்த்த மாதிரி நான் லிட்ரல் வந்து absence of value டினோட் பண்ணுறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். அடுத்த டாபிக் ஆப்ரேட்டர்ஸ். An operator is used to perform specific mathematical or logical operation on values. எப்படி மேத்தமேட்டிக்ஸில் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி பைத்தான்லையும் செய்யலாம். The values that the operators work on are called operands. ஆப்ரேட்டர்னா என்ன, ஆப்பரண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போது A + B அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இதில் ஏயும் பியும் ஆப்பரண்ட். அந்த ப்ளஸ் அப்படின்னு இடையில வந்துருக்குது இல்லையா, அது வந்து ஆப்ரேட்டர். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஆப்ரேட்டர்னா என்ன, ஆப்பரண்ட்னா என்ன அப்படின்னு. A + B, அதில் வந்து ஏயும் பியும் ஆப்பரண்ட், ப்ளஸ் அப்படிங்கிறது ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டர்ஸ் ஆர் கேட்டகரைஸ்ட் ஆஸ் arithmetic, relational, logical, assignments. ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒன்றொன்னா பார்க்கலாம். arithmetic operators. பைத்தான் சப்போர்ட் பண்ணுற arithmetic operators என்னலான்னா addition, plus, subtraction, minus, multiplication, asterisk, division, backslash, modulus, percentage, exponent, double asterisk, floor division, double backslash. இப்போது இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். பைத்தான் ஓப்பன் பண்ணுறேன். நம்மளோட பைத்தான் வேர்ஷன் என்ன அப்படின்னா 3.12.2. இப்போது அடிஷன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம்.
நம் 1ல் வந்து 5 அசைன் பண்ணியிருக்கிறேன். நம் 2ல் வந்து 6 அசைன் பண்ணியிருக்கிறேன். நம் 1 நம் 2 ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட ரிசல்ட் என்ன அப்படின்னா 11. அதே ப்ளஸ் ஆப்ரேட்டரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 ஸ்ட்ரிங்ஸை கன்கேட்னேட் பண்ணலாம். கன்கேட்னேட்னா என்னென்னா 2 ஸ்ட்ரிங்கை இணைக்கிறது. இப்போது ஸ்ட்ரிங் 1ல் வந்து ஹெலோ அப்படின்ருக்கு, ஸ்ட்ரிங் 2ல் வந்து இந்தியா அப்படின்ருக்கு. இப்போ ஸ்ட்ரிங் 1ஐயும் ஸ்ட்ரிங் 2வையும் இந்த ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டரை வச்சு நம்ம கன்கேட்னேட் பண்ணால் நமக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்னா ஹலோ இந்தியா அப்படிங்கிறது தான் நமக்கு வந்திருக்கிற அவுட்புட். சப்ராக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம் 1ல் வந்து 5 கொடுத்துருக்குறோம், நம் 2ல் வந்து 6 கொடுத்துருக்குறோம். நம் 1 வந்து 5 மைனஸ் 6, 5 மைனஸ் 6 வந்து நமக்கு வந்திருக்கிற அவுட்புட் வந்து -1. அடுத்த ஆப்ரேட்டர் பார்க்கலாம். அடுத்தது மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர். இது வந்து ஆஸ்ட்ரிக்ஸ் கொடுக்குறோம். நம் 1ல் வந்து 5 வச்சுருக்குறோம், நம் 2ல் வந்து 6 வச்சுருக்குறோம். நம் 1 இன்டூ, அதாவது ஆஸ்ட்ரிக்ஸ் நம் 2, அதாவது 5 இன்டூ 6 நமக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்னா 30. அதே ஆஸ்ட்ரிக்ஸ் ஆப்ரேட்டர் வச்சு தான் பார்க்குறோம். ஸ்ட்ரிங் 1ல் வந்து இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அதாவது ஃபஸ்ட் ஆப்பரண்ட் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரிங், செகண்ட் ஆப்பரண்ட் வந்து இன்டிஜர். மல்டிப்ளை பண்ணுறதுனால இந்தியா வந்து நமக்கு 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். அவுட்புட் பார்க்கலாம். இந்தியா இந்தியா அப்படின்னு நமக்கு 2 டைம் வந்து ரிப்பீட் ஆகுது. அடுத்த ஆப்ரேட்டர் கோஷன்ட், அதாவது டிவிஷன் ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னா கோஷன்ட்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். நம் 1ல் வந்து 8 வச்சுருக்குறோம், நம் 2ல் வந்து 4 வச்சுருக்குறோம். நம் 2 அதாவது 4 நம் 1 வந்து 8. இப்போது இதோட அவுட்புட் பார்க்கலாம். நமக்கு 0.5 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து மாடுலஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா ரிமைண்டரை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நம் 1 வந்து 13, நம் 2ல் வந்து 5, ஸோ நமக்கு ரிமைண்டர் வந்து 3. அடுத்து ஃப்ளோர் டிவிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து கோஷன்ட்டை ரிட்டர்ன் பண்ணோம், ஆனால் டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிடும். டிவைட் பண்ண ரிசல்ட் நமக்கு இன்டிஜராக தான் வரும் இந்த ஃப்ளோர் டிவிஷனில். அதனால் இதை வந்து இன்டிஜர் டிவிஷன் அப்படின்னும் நம்ம சொல்லிக்கலாம். இப்போ அதோட அவுட்புட்டை நம்ம செக் பண்ணலாம். நமக்கு வந்திருக்கிற அவுட்புட் என்ன அப்படின்னா 0. அடுத்து எக்ஸ்பொனண்ட்டுக்கு நம் 1ல் வந்து 3 வச்சுருக்கோம், நம் 2ல் வந்து 4 வச்சுருக்குறோம். நம் 1 வந்து 3 raised to the power 4 அப்படின்னு வரும். வந்துச்சுன்னா நமக்கு அதுக்கு என்ன அவுட்புட் அப்படின்னு பார்க்கலாம். 81 தான் நமக்கு அவுட்புட். நம்ம பார்த்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பைத்தானுக்கு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். டோக்கன்ஸ், கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபயர்ஸ், வேரியபிள்ஸ், கமெண்ட்ஸ், லிட்ரல்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் கவர் பண்ணியிருக்கிறோம். மீதி ஆப்ரேட்டர்ஸ் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் வீடியோஸ் பாருங்கள், ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க. See you all in the next video. Bye.